ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திவானாவில் உட்காந்துருக்க மாதிரி லட்டு வச்சுட்டு இருக்காரு கையில் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிரதாப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜெய். நான் விக்னேஷ். நீங்கள் பார்த்துருக்கீங்க சிஜிஎல் செட் எக்ஸ்டர்னல் ரைடர். ஸோ ஆல்ரெடி இந்த லொக்கேஷனை பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் வ்ளாகில். பார்க்கலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் பாருங்கள். சூப்பரான டிசைன்ஸ், டிஃப்ரெண்ட் யூனிக் டிசைன்ஸ்லாம் இருக்குது. ஐ பட்டன்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த லொக்கேஷன் நான் பின் பண்ணிடுறேன். இந்த லொக்கேஷன் லொக்கேஷனை பின் பண்ணிடுறேன். லொக்கேஷன் பின் பண்ணிடுறேன், கான்டாக்ட் டீடைல்ஸ் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்க்கலாம். இப்போ இந்த வ்ளாகில் நார்மல் சைஸ் விநாயகர் பார்த்துட்டு அப்படியே பெரிய சைஸுக்கு போயிடலாம். ஸோ அப்படியே கொஞ்சம் லாங்கில் காமிச்சிடுறேன். அடிக்கிறேன் இருங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிடுறேன். அது ஃப்ரெண்ட்ல அங்கே தூக்கி பண்ணி காமிச்சு இருங்க, ஏன்னா அங்கே போக முடியாது. ஸோ அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு இப்படி காமிக்கிறேன். பாருங்கள். சின்னது ஓகே. ஸோ இங்கே பாருங்க, நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி செம்மையாக இருக்குது. ஏய், இது செம்ம க்யூட்டாக இருக்குல்ல இந்த விநாயகர். கியூட் பக்கத்துலேயே இன்னொரு லைன் க்யூட் பக்கத்தில் இன்னும் லைன். ஏய் ஆமாம் ஜெய் ப்ரோ. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் கை. இது பார்த்தீங்கன்னா எப்படி லைக் ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொரு கை பார்த்தீங்கன்னா லைன் மேலேயே இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ், ஆனால் சேம் சைஸ் தான் விநாயகர்லாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சம் தான் அதான் டிசைன்ஸ் வேறுங்க. அது சொல்கிறது கொஞ்சம் தடுமாறுறோம் அவ்வளோதான். ஓஹோ, வேரியேஷன்னு சொன்னேன் நான். நியூ வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணல. இங்கே பாருங்களேன், நந்தி ஒரு பேஸ் மாதிரி இருக்கு. நந்தி விநாயகர் ஒரு சைடு விநாயகர் ஒரு சைடு பொசிஷனில் உட்காந்துட்டு இருக்காரு. கை இப்படி இருக்கிறதுனால நம்ம சொல்கிறது லட்டு வந்து இதில் வச்சுருக்காரு, இதுலேயே ப்ளேஸ் பண்ணிட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த ஜுவல்ஸ் கூட அவ்வளோலாம் இல்லை, சிம்பிளாக கரெக்ட். இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்களே சால்வ் மாதிரி சிம்பிளாக ஜுவல் இருக்குது, சால்வ் ஒன்று இருக்குது, அவ்வளோதாங்க. அதே மாதிரி இந்த சிட்டிங் பொசிஷனில் பாருங்கள். இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இதுதான் காமிச்சேன் உங்களுக்கு. நல்லா இருக்குது. திவானாவில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு லட்டு வச்சுட்டு இருக்காரு கையில். நம்ம ஆக்சுவலி எப்படி கம்ப்ளீட்டாக இல்லை, பட் ஆல்மோஸ்ட் பாம்பே டிசைன். இதில் என்னன்னா பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இது மாதிரி வந்துச்சுன்னா இது பாம்பே மாதிரி ஆகும். அதனால நார்மல் டிசைன் ரியலிஸ்டிக். இந்த தோத்திலாம் போட்டிங்கன்னா வேறு லெவல். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் லயன் பீஸு. ஆமாம், பயங்கரமாக இருக்குங்க. இது கூட இதெல்லாம் ஆக்சுவலி என்னென்னா பெயிண்டிங் தாங்க. பெயிண்டிங் ஒர்க் பண்ண தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸே தெரியும். ஒயிட்டில் இருந்தால் ஃபார் ஷோர் உங்களுக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். ஃப்ரேம் அப்படியே கோயில் செட்டப்பில் தூக்கிட்டு போய் அப்படியே வச்சுக்கலாம், பூஜை ரூம்லேயே வச்சுக்கலாங்க. ஆமாம். ஈகல் மேலே உட்காந்துட்டு இருக்காரு பாருங்களேன். ஈகல் கரெக்டு. ஸ்னேக் இருக்கா? ஸ்னேக் தான் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஈகல் ஃபெதர்ஸ் மாதிரி இருக்குது ரெண்டு பக்கம் பேக் சைடு. ஆமாம். ஈகல்லாம் இல்லை, சும்மா டிசைன் கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் பண்ண பார்த்துக்கலாம். இந்த சைடு நான் நீங்கள் சொல்கிறதுன்னு தெரியல, நீங்களே கமெண்ட் பண்ணிவிடுங்க. மோஸ்ட்லி மான் இருக்கும் நினைக்கிறேன். மூஷக்கா தெரியலையே. ஃபேஸ் மேபி இருக்கலாம். கரெக்ட் ஜெய் ப்ரோ. நான் ஆக்சுவலி நினச்சேன்னா குட்டி மான்லாம் இருக்க பற்றி அதுக்கு அந்த கொம்பு இருக்குது அதில். ஸோ மேபி அது கூட இருக்கலாம்னு தோணுச்சு. அதான் நீங்களே கமெண்ட் பண்ணிவிடுங்கன்ட்டு தாறுமாறாக கமெண்ட் பண்ணிட்டாதீங்க அதுக்காக. ஓகே, பரவாயில்ல, பண்ண மாட்டாங்க. சாமி இது தெரியும்ல. ஆமாம், கண்டிப்பாக. வயசில் பாரு விநாயகர், ஸ்னேக் வயதில் பாருங்க விநாயகர். ஜெய் ப்ரோ. ஓகே. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு. நம்ம ஒரு சைடு மாடு, ஒரு சைடு எலிஃபெண்ட்டு. ஆமாம். சின்னதாக ஒரு லட்டு வச்சுட்டு நிமிஷத்துக்கு இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த விநாயகர் எத்தனை லட்டு இருக்குன்னு நீங்களே கவுண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம்ல, எங்கேயோ பார்த்துட்டேன் நானும். சரி, நீ பார்த்து இருக்கட்டும், அவங்க பார்த்து பண்ணுவாங்க. ஸோ ஓகே பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. இங்கே மேலே பாருங்களேன், அது லீஃப் மாதிரி வந்து சென்டரில் ஒரு லீஃப் ஒரு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்டாக இருக்குல்ல க்ரௌனு. ஸோ நெக்ஸ்ட் இதில் கூட பாருங்க. ஆமாங்க, ஒன்று ஒரு மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா மேலே இதுவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க டிசைன்ஸ். சேமாக இல்லாமல் இங்கேருந்து எடுத்து நான் எல்லா செல்லையும் காமிக்கலாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டுன்னு. ஆமாம், திண்டு மேலே கால் வச்சுட்டு இருக்கு லைனு. ஆமாம், செம்மையாக இருக்குல்ல, குட்டி லைன் ஃபேஸு, குட்டி லைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பல்க் விநாயகர், கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி லட்டு இல்லாமல் பேட்டா. ஆமாம், நல்லா இருக்குங்க. இது கூட ஆக்சுவலி அந்த பேக் சைடு காமிச்சுட்டேன். இது ஆக்சுவலி இது எல்லாமே ஃபேட் மாடல் நினைக்கிறேன். கொஞ்சம் இது பாருங்க, இந்த விநாயகர் பாருங்க, வேற லெவலுங்க. அப்படியே ஃபுல் வெயிட் போட்டிருக்காரு, செம்ம வெயிட் போட்டிருக்காரு. ஆமாம், நிறைய பேருக்கு பிடிக்கும் இந்த வாட்டி. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப குண்டா இருக்கிற விநாயகர் தான் பிடிக்கும், நல்லா இருக்கும். சப்பியா ஆமாம், சூப்பராக இருப்பாரு. நெக்ஸ்ட் லயன், பீகாக்.
ஆமாம் நல்லா இருக்குங்க இது கூட. இதுலேயும் பாருங்க ஃபேஸ் கட் பாருங்க செம்மையாக இருக்குது. லோட்டஸ் மாதிரி 3Dயில் கொடுத்துருக்காங்க. கைஸ் என்னன்னா இதில் அந்த பெயிண்டிங் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரியல் மேஜிக்கே உங்களுக்கு. கையில் கூட டிசைன் மாதிரி போட்டிருக்காங்க, மெஹந்தி மாதிரி நினைக்கிறாங்க. இல்லை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அது கொடுத்துட்டு இங்கே எப்படி ஷேடு அவுட் ஆகிற மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ கைஸ் வந்து புக் பண்ணிவிடுங்க. புக் பண்ணிட்டு உங்களுக்கு வேறு கலர் எதுனா வேணுமா, உங்களோட சாய்ஸ் எதுனா இருந்தால் கூட கொஞ்சம் கலர் டிசைன்ஸ் யூனிக்காக பண்ணுறாங்க. இது மாற்றுங்க அது மாற்றிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இது பீக்கா கையில் என்ன இது பாரு ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்குது பாரு. இதெல்லாம் அப்படியே இது அப்படியே 3Dயில் வெளியே வர மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா, நல்லா இருக்குங்க. ஆனால் நெக்ஸ்ட் இதுவும் பாரு, இதுக்கு எதுவுமே டிஃப்ரென்ஸ் பாரு. பீகாக் என்னன்னு சொல்ல தெரியல. பீகாக் இல்லை ஆக்சுவலி பாம்பு பிடிச்சிருக்கேன். பீகாக் பாம்பு பிடிக்கும் இல்லை இல்லை. இது பாருங்க லைன் குட்டியாக லைன் ஃபேஸ் மாதிரி கொடுத்துட்டு அப்படியே விநாயகர் ஸ்வான் மேல உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு கால் மேல கால் போட்டு சைடு பொசிஷன்ல சும்மா கெத்தா இருக்கு. கன்ஃபார்மா தெரியலங்க இங்க எதனா வைப்பாங்களா என்னன்னு, வச்சா கூட வைக்கலாம் லாஸ்ட் மொமெண்ட்ல முதல் தெரியும் அடிஷ்னலா என்னன்னா இது வைப்பாங்கன்னு. ஸோ நெக்ஸ்ட் இது வந்துடலாம் எலிஃபென்ட்டுங்க. ஆமாம் கைஸ் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதோட கம்ப்ளீட்டா நம்ம ப்ரீவியஸ்ல பார்த்தோம்னா அதுல இது கொடுத்துறேன், அது இருக்குன்னு ஃபுல்லா சொல்லியிருக்கோம், நீங்கள் போய் பார்க்கலாம். ஆமாம் கரெக்ட், சேம் மாடல். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாடல் பார்த்துருக்க மாட்டோம். பீகாக்கு ஸ்லிம்மாக இருக்கார் விநாயகர், ஸ்டாண்டிங் பொசிஷன்ல விநாயகர். அதே மாதிரி இங்க பாருங்களேன் ஜுவல்லுக்கெல்லாம் டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் பண்ணியிருந்தா அது டிஃப்ரென்ஸ் என்ன நான் கரெக்டாக சொல்லலாம், ஏன்னா பண்ணியிருக்காங்களா இல்லை ஒன்லி ஜுவல்லான்னு. நல்லா இருக்கு. ஃபேஸ் கட் பாருங்க இங்க மேலே இருக்கு, இதுவே டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு ஆக்சுவலி டிசைன். இது ஃபினிஷிங் நல்லா இருக்கு இது விநாயகர். நெக்ஸ்ட் சிட்டிங் பொசிஷன்ல இருக்காரு. ஆமா பீகாக் ஆக்சுவலி எலிஃபென்ட் பீகாக்லாம் எப்படின்னா இது ஒரு சோஃபால அந்த வந்து ஜாயிண்ட் மாதிரி செப்பரேட் அனிமல் மாதிரி இல்லை, சோஃபாலே ஜாயிண்ட் இருக்கிற மாதிரி ஒரு சோஃபா செட்டப்ல அது ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. டே ஸ்டைலா ராஜா மாதிரி உட்காந்துட்டு நம்மளுக்கு ஆசீர்வாதம் தராரு. நெக்ஸ்ட் என்ன வந்துடலாமா, மானு லோட்டஸ் பீகாக் ஃபேஸ் கட் ஒரு விநாயகருக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. சிட்டிங் பொசிஷனை பரிச்சை எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சப்பாங்கால் போட்டுன அந்த மாதிரி ஸ்டைலில் கொஞ்சம் நம்ம வீட்டிலலாம் ஃப்ரீயாக உட்காருவோங்க அந்த மாதிரி ஸ்டைலில் லிங்கி கட்டின ஸ்டைலில் விநாயகர் தோத்தி அஃப்கோர்ஸ் நாங்கள் சொல்கிறேன். ஸோ நல்லா இருக்கு. அப்படியே பாருங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியலன்னு அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறது, வேற ஒன்றும் இல்லை. ஆமாம். ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்துடலாம். இதுதான் யோசிக்கிறேன் என்ன செட்டப்னு எனக்கு புரியல. லீஃப் இருக்கு கீழே, இது ஒரு நேச்சர் ரிலேட்டட் கிரீன் கலர் அந்த மாதிரி எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே கீழே பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் தான் இருக்கு. லீவ்ஸ் தான் இருக்கு சுற்றி அந்த இலை அந்த பூ மாதிரி டிசைன்ல அப்படியே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு பாரு. ஆமாம் மாதிரி கூட இல்லை, ஃபுல்லாகவே அந்த சொன்ன மாதிரி பூ டிசைன் மாதிரி அதில் அப்படியே ஃபுல்லாக பூ டிசைன் மாதிரி தான் இருக்குது. அதில் அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. ஃபாரஸ்ட் க்ரீன் அப்படியே கொடுத்துட்டு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் இது வந்துட்டு லயன் பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் அல்டிமேட் பார்த்ததுன்னா லயன் ஃபேஸ்ல இவ்வளோ தான் இருந்துச்சு, ஃபுல்லாகவே லயன் அல்டிமேட் அந்த ஆல்ஃபா லயன் வெளியே இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம். ஸோ எங்கே பாருங்களேன் ஃபேஸ் பார்க்கலீங்க. நான் விநாயகர் ஆஞ்சநேயர் இல்லை நரசிம்மர் அது ஆஞ்சநேயர் தெரியல ஏதோ ஒரு சைடில் அது நம்ம பெயிண்டிங்கில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் 3 ஃபேஸ் டிஃப்ரெண்டான விநாயகர் கரெக்டா நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் அவ்வளோதான். இது ஆல்ரெடி பார்த்துருப்போம் நம்மங்க. இது சேம் டிசைனு, இதுவும் பார்க்கலாம். இதுவும் லயன் சிவன் வச்சது சேம் டிசைன் பார்த்துருப்போங்க. க்ரீனரி மாதிரி பார்த்துங்க. அது கரெக்ட். இருங்க இதில் ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம், உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு கிளியராக. ஸோ கீழேருந்து நம்ம பார்க்குறோம் ஃபுல் வியூ வர மாதிரி. ஸோ கைஸ் பெயிண்ட் ஆன பேருக்கும் ஒரு விலாக் வரும், செம்மையான விலாக் வரும். பட் நீங்கள் வந்து புக் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா பெயிண்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா கஷ்டம். ஆமாம் அந்த பக்கம் போயிடலாம். பாருங்க. ஓகே கைஸ் பாருங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். பாய்.